வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகள பத்தியும், ஆப்புகள பத்தியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லோன் எனக்கு வேணுங்க. எனக்கு எல்லா இடத்துலயும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு கிடைக்க மாட்டுது. நான் புதுசா ஒரு கடை வைக்க போறேன். அல்லது ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு சின்னதா ஒரு ட்ரேடு கம்பெனி ஒர்க் பண்ண போறேன். அல்லது சின்னதா ஒரு தொழில் தொடங்க போறேன். இதெல்லாம் நான் செய்யலான்னு இருக்கேன். ஆனா, எனக்கு முதல் போடுறதுக்கு பைசா கிடையாது. என்ட்ட முதல் போடுறதுக்கு எந்த விதமான ஒரு முதலீடோ யாரும் எங்க அப்பா, அம்மா யாரும் பெருசா சேர்த்து வைக்கல. முதல் போடுறதுக்கு பைசா இல்லாம நான் நிக்கிறேன். எனக்கு யாராவது பணம் தருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் உங்களுக்கு தராங்க. இந்த கவர்மெண்ட் தரக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக நீங்க நிறைய விதமான பயன அனுபவிக்க முடியும். உங்களுக்கு 50,000 தேவைப்பட்டாலும் சரி, 5,00,000 தேவைப்பட்டாலும் சரி, 20,00,000 தேவைப்பட்டாலும் சரி, அதுக்கு மேலேயே தேவைப்பட்டா கூட கவர்மெண்ட் இதை தர தயாரா இருக்கிறாங்க. அப்படி அவங்க தரக்கூடிய திட்டங்கள் என்னென்ன? அந்த திட்டத்தில முக்கியமா என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிருந்தா இதெல்லாம் கிடைக்கும். அதாவது ஒரு ஆதார் கார்டு ஒருத்தவங்க கிட்ட இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு லோன் தர தயாரா இருப்பாங்க. அந்த ஆதார் கார்டு மூலம் பாஸ்போர்ட் கூட வாங்கிக்கலாம். அந்த ஆதார் கார்டு வச்சு எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க இல்லையா? அதேபோல ஒருத்தவங்க தொழில் தொடங்குறோம்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாவே போதும். அனைத்து விதமான கவர்மெண்ட் தரக்கூடிய அனைத்து திட்டங்களிலும் நீங்க பயனடைய முடியும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன? அதை எப்படி நீங்க ப்ராப்பரா செய்யணும்? இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மூலம் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா, இப்போ நீங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க தப்பா செஞ்சிருந்தீங்கன்னா, அதை நீங்க எடிட் பண்ணி கூட சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன? இதன் மூலமாக முத்ரா லோனை வாங்கத்தா இருந்தாலும் சரி, கலைஞர் கைவினை திட்டம் நீங்க லோன் வாங்க போறதா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாடு அரசு தரக்கூடிய எம்எஸ்எம்இ சொல்லக்கூடிய லோன் நீங்க அப்ளை பண்ணதா இருந்தாலும் சரி, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பரா எல்லாமே நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன? இந்த லோனை வாங்குறது எப்படி? இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இதுபோல் நீங்க செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பூஜ்யமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக எனக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. எனக்கு ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறேன். பட் என்கிட்ட முதலீடு ஒன்றுமே செய்யறதுக்கு பைசா கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவும் பெருசாக சேர்த்து வைக்கல. எனக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு இனிஷியல் பேமெண்ட் கூட கிடையாது. எனக்கு யாராவது பணம் தருவாங்க கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாலும் சரி உங்களுக்கு பணம் தர தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது முத்ரா ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி நான் சொல்லலை, அல்லது கலைஞர் கைவினை திட்டமோ அல்லது தமிழ்நாடு அரசு தரக்கூடிய எம்எஸ்எம்இ திட்டம் பற்றி நான் சொல்லலை. இதெல்லாம் செய்யணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் முக்கியமாக வேணும். அதாவது ஒரு ஆதார் கார்டு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமோ, அது ஒரு இருக்கிறாரு இல்லை என்ன செய்கிறான்னு எவ்வளோ முக்கியமோ, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் உட்பட அந்த ஆதார் வேலை செய்யுது. அதே போல தான் ஒருத்தர் தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காராலும் சரி, ஒரு கடை வச்சிருக்காராலும் சரி, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எம்எஸ்எம்இ சொல்லக்கூடிய மீடியம் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, அதாவது சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆதார் கார்டு போல் ஒரு நம்பர் இது. ஸோ அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது. இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா எல்லா விதமான லோனும் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி ஆதார் கார்டு பேன் கார்டு கேட்குறாங்களோ, இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் என்ன பெனிஃபிட்? உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன் லீட் டு லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் பேங்க் லோன்ஸ். நீங்கள் எந்த விதமான பேங்க் லோன்ஸ் பிஸ்னஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் ஆனாலும் சரி, பிரைவேட் பேங்க் ஆனாலும் சரி, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இந்த லோன் தர தயாராக இருக்கிறார்கள். ஸோ கலைஞர் கைவினை திட்டம் அப்படி எடுத்துட்டிங்கன்னா கூட அவங்க என்ன கேட்குறாங்க? கலைஞர் கைவினை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் லோன் தருவதாக சொல்கிறாங்க. 5 வருஷமாவது ஒரு தொழிலில் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 25 வகையான தொழில் இருக்கு. அந்த தொழிலை நீங்கள் எந்த தொழில் செய்தா இருந்தாலும் சரி, நீங்கள் பியூட்டி பார்லர் இருக்கலாம், அல்லது எம்ப்ராய்டிங், அப்புறமா டைலரிங் ஷாப், இன்னும் நீங்கள் என்னென்ன ஆட்டோமொபைல், வேறு என்னென்ன விஷயங்கள் மொபைல் ஷாப் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் எதாவது ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கலைஞர் கைவினை திட்டத்தில் 3 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25%, அதாவது 50,000 அதிகபட்சமாக உங்களுக்கு மானியமாகவே தராங்க. இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு கேட்குறாங்க. நலவாரிய அட்டை, தமிழ்நாடை சார்ந்த நலவாரிய அட்டை இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சலூன் இருக்கிறீங்கன்னா சலூனுக்கு ஒரு நலவாரியம் இருக்கும் இல்லையா? அந்த நலவாரிய அட்டை என்ன இருந்தாலும் போதுன்றாங்க. விரிவான திட்ட அறிக்கை, என்ன பிளான் ஸ்டார்ட் பண்ணுங்க திட்ட அறிக்கை, இதெல்லாம் எல்லா ஸ்கீமுக்கும் கேட்கக்கூடிய ஒரு பிளான் டீட்டெயில்ஸ். என்ன கடை வைக்க போகிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதுலாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ மேலோட்டமாக சொல்கிறேன். இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட இந்த உதயம் என்றது ஒரு காலமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த உதயம் என்ன இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கலைஞர் கைவினை திட்டத்தில் இந்த உதயம் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு என்ன போட்டிங்கனாவே போதும், இவர் என்ன ஏது பண்ணுறான்னு ஆல்ரெடி அதில் அப்டேட் ஆனதுனால உங்களுக்கு ஈஸியாக ப்ராசஸிங் ஆகும். டாக்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகாது, டக்குன்னு வேலை
முடிய வாய்ப்பு இருக்குது. முத்ரா லோன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம் அல்லது 4 வகையாக கூட பிரிக்கலாம். சிசு, கிஷோர், தருண் அண்ட் தருண் ப்ளஸ். சிசு பொறுத்த வரைக்குமே 50,000 லோன் தராங்க. கிஷோர் பொறுத்த வரைக்குமே 5 லட்சம் வரைக்கும் அதிகபட்சமாக லோன் தராங்க. தருணை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக 10 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. தருண் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் 20 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. ஸோ இந்த 4 வகையான லோனில் நீங்கள் வாங்கத்தா இருந்தாலும் நீங்கள் இந்த உதயம் இருந்துச்சுன்னா தான் இதில் வாங்க முடியும். இதில் அதுக்கு தான் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க சொல்கிறேன். என்னென்ன விதமான முத்ரா லோனில் என்னென்ன கடை வச்சுருந்தா இப்போ நான் எப்படி சொல்லி இந்த 25 வகையான கடைகள் வச்சுக்கோங்க தொழில் தொடங்குறவங்களுக்காக நம்ம கலைஞர் கைவினை திட்டம் எப்படி தராங்களோ அதே போல் முத்ரா லோனும் தராங்க. முத்ரா லோன் தான் இதுக்கெல்லாம் முன்னோடி. ஏன்னா அவங்க தான் ரொம்ப நாளாக இந்த பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் கடன் எடுத்திங்கன்னா மிட்டாய் கடை, மளிகை கடை, அம்மா இந்த நாட்டு மருந்து கடை, மொபைல் ஷாப்பு, பூஜை பொருட்கள், மசாலா கடை இதெல்லாம் வந்து நீங்கள் கடையாக வச்சுக்கலாம். அல்லது தயாரிப்பு எடுத்திங்கன்னா என்னென்ன பேப்பர் கப் செய்கிறது, தொடப்பு செய்கிறது, அம்மா வந்து சலூன் செய்யணும் சேவைகளில் சலூன்லாம் வந்துடும். ஸோ நிறைய இருக்குது. கேபிள் டிவி இருக்கலாம், அல்லது செக்யூரிட்டி சர்வீஸ் எடுக்கலாம். நிறைய விஷயங்கள் முத்ரா லோனை பற்றி நிறைய விதமான தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புலாம் வச்சுருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 65 வயது உடையவர்களுக்கு தராங்க. அது உற்பத்தி, வணிகம் அதாவது வர்த்தகம், அதுவும் வந்து சேவைகள் சொல்லும்போது சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா விவசாயம். இந்த 4 வகையான திட்டத்தின் மூலமாக அதாவது 4 வகையாக தொழில் செய்கிறவங்களுக்காக இந்த முத்ரா கொண்டு வரப்பட்டது. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே KYC டாக்குமெண்ட்ஸ் தான். ஆனால் இந்த கூட இந்த உதயம் எனக்கு இருந்தால் எப்படி கலைஞர் கைவினை திட்டத்துக்கு உதயம் இருந்தால் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸாக ஸ்பீடாக நடக்குமோ அதே போல் இந்த உதயம் எனக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். அதனால தான் இந்த உதயம் என்ன வந்து நான் பூம் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஹவு டு ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு கேட்குது. ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு வச்சுக்கிட்டு போகிறது நல்லது. ஃபார் நியூ என்டர்பிரைசஸ் ஹூ ஆர் நாட் ரிஜிஸ்டர்ட் எட் MSME என்று ஒரு முக்கியமாக காட்டுறாங்க. அதாவது இது வரைக்குமே இந்த எந்த ஒரு லோனும் MSME மூலம் வாங்காதவங்க புதுசாக அப்ளை பண்ணுவதா இருந்தால் இதில் நீங்கள் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசாக அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி MSMEயில் ட்ரை பண்ணிட்டேங்க, சரியாக கிடைக்கல, மறுபடியும் வந்து எனக்கு உதயம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீங்கள் சொன்னபடி நான் உதயம் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா அது 2வது ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுங்க, அதில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம புதுசாக பண்ணவங்களும் ஃபஸ்ட்டு போயிடலாம். உள்ளே போனோடனே ஆதார் நம்பர் கேட்குறாங்க, நேம் ஆஃப் என்டர்பிரைசஸ் அதை கேட்குறாங்க. ஸோ அதை கொடுத்தவருக்கு பேன் நம்பர் போட போகிறீங்க, வெரிஃபிகேஷன் நடக்கும். டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸில் நிறைய லிஸ்ட் இப்போ நான் சொன்னல, நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறீங்களா, சிங்கிளாக வேலை பார்க்க போகிறீங்களா, இதெல்லாம் இருக்குல்லையா, அதில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். நான் அதர்ஸ்னு கொடுத்துட்டேன். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுடைய கேட்கப்பட்ட விஷயத்துக்கு வந்து நம்ம காலம் அந்த இடத்துல காலம் இல்லைன்னா அதர்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு பேன் கார்டு நம்பர், அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்து, டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிங்கன்னா பேன் வந்து வேலிடிட்டி காட்டும். ஸோ பேன் நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா வேலிடிட்டி டிக் ஆகிடும். ஸோ ஹேவ் யூ ஃபில் த ஐடிஆர் ஃபில்அப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் 2 மாதத்துக்கு ஐடிஆர் என்ன வருஷம் போடுங்க. அதில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது தான் டீட்டெயிலாம் கேட்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் டீட்டெயில் போட்டுருங்க. ஸோ கேட்டகரி என்ன விதமான கேட்டகரி, எந்த வகுப்பை சார்ந்தவர்கள், எந்த சாதி வகுப்பை சார்ந்தவர்கள் கேட்குறாங்க, மேலா ஃபீமேலா, அட்ரஸ் கேட்குறாங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அப்புறமா உங்களுடைய நம்பர் ஆஃப் பர்சன் உங்கள் கம்பெனியில், அதாவது நீங்கள் தொங்க போகிற தொழிலே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் சிங்கிள் பர்சன் தான் இருந்தீங்கன்னா போட தேவையில்லை. இல்லை ஒரு 4 பேர் வச்சு வேலை போகிறோன்னா அது நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா தான் உங்களுடைய ஒர்த்து என்ன விஷயம், நீங்கள் பணம் கேட்கும்போது அதுக்கான விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ டேர்ன் ஓவர் எவ்வளோ, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு டேர்ன் ஓவர் ஆகுது, இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூனிட், நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ண போகிறீங்களா, சர்வீஸ் பண்ண போகிறீங்களா. சர்வீஸ்ன்றது வந்து இந்த சலூன், அப்புறமா இந்த டெய்லரிங் ஷாப், இதெல்லாம் சர்வீஸில் வந்துடும். மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்குமே ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் வந்துடும். பேப்பர் கப் செய்யறதா இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது செய்யறதா இருந்தாலும் சரி, நீங்கள் உற்பத்தியில் வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. சப்மிட் அண்ட் கெட்ஸ் OTP போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. பெருசாக இதில் இல்லை, சிம்பிளான விஷயத்தை அவங்க கேட்குறாங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். கிடி ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும்? கிடி ஸ்கோர் நல்லா இருக்கணும். குறைவாக நம்பர் வைஸ் கம்மியாக இருந்தாலும் டிஃபால்ட் இருக்கக்கூடாது, செட்டில்மெண்ட் போட்டிருக்கக்கூடாது, வேறு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி ஒரு லோன் போயிட்டுருக்குங்க, பர்சனல் லோன் போயிட்டுருக்குங்க, இது கிடைக்குமா கேட்டிங்கன்னா பர்சனல் லோன் போனால் பிரச்சனை இல்லை, பட் ஸ்கோர் நல்லா இருக்கணும். 1. 2வது ஏற்கனவே ஒரு MSME லோன் போயிட்டுருக்குங்க, எனக்கு இந்த லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா ஆல்ரெடி லோன் போயிட்டுருக்கு, நீங்கள் மறுபடியும் போய்ட்டு உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த லோனை ட்ரை பண்ணால் கிடைக்காது. ஸோ அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன், இது இப்போ யாருக்கு தான் யூஸ் ஆகும்? உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்குமே புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏற்கனவே ஒருத்தங்க வந்து ஒரு கடலாம் தொழிலாக தொடங்கி வச்சுருக்காரு, அவர் எந்த லோனும் வாங்கலை, பர்சனல் லோன் மட்டும் தான் வாங்கி வச்சுருக்காரு, வேறு எந்த விதமான MSME லோனும் வாங்கலை,
அப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அந்த கடைய மேம்படுத்துவதற்காக, இன்னும் வந்து டெவலப் பண்றதுக்காக வாங்க தந்தா, இந்த உதய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, அப்புறமா நீங்க வேற எந்த லோன் கேட்டாலும் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். புது லோன் கிடைக்கும். அது 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழிலை மேம்படுத்துறதுக்கான லோன் ஆப்ஷன் கிடைக்கும். ஏற்கனவே எம்எஸ்எம்இ லோன் வாங்குனவங்களுக்கு கிடைக்காது. கிரெடிட் ஸ்கோர் படுமோசமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. இது 2 விஷயம் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த வீடியோல கொஞ்சம் லென்த்தாவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.